ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு முதல்ல பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். இந்த பாசுரத்தை டெய்லியே சொல்லணும். ஏன்னா கண்ணுடைய பிறப்பும் வளர்ப்பும் சொல்லப்படுறது, அவதார ரகசியம் சொல்லப்படுறது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் பயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். கிருஷ்ணனை அனவரதமும் தியானம் பண்ணுறது தான் கோபிகைகளின் தாரக மந்திரம். எந்த கோபிகையை போய் பாருங்கோ, கிருஷ்ணனை தான் தியானம் பண்ணின்னு இருப்பா. ஆயர்கள்லாம் காயத்ரி மந்திரத்தையோ திருமந்திரத்தையோ ஜபிச்ச மாதிரியே தெரியல. கிருஷ்ணா 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 அந்த மந்திரம்தான் அவளுக்கு தெரியும். வேற ஒன்றுமே அவளுக்கு தெரியாது. கிருஷ்ண மந்திரம்தான் அவளுக்கு தெரியும். ஒரு கோபிகை என்ன பண்ணா அப்படின்னா, காலம்புற எழுந்து தயிர் கடைஞ்சா. அவள் எல்லாருமே காலம்புற எழுந்து தயிர் கடைஞ்சிடுவா, அதை தூக்கி உரியில் வச்சுடுவா. ஆனால் இந்த கோபிகை என்ன பண்ணினா, அந்த வெண்ணெயை ஒரு கலையத்தில் போட்டா. அந்த கலையத்தை ஒரு கையில் வச்சுண்டுட்டா. அந்த கையில் வச்சுண்டு எல்லா வேலையும் பார்க்குறா. வாசலுக்கு போவா, ஒரு கையில் வெண்ணெய் பாத்திரம், ஒரு கையாலேயே பெருக்குவா, ஒரு கையாலேயே தண்ணி தெளிப்பா, ஒரு கையாலேயே குளத்தை போடுவா. அதுக்கப்புறம் அந்த கலையம் கையிலேயே இருக்கும். மார்க்கெட்டுக்கு போவா, கையிலேயே எடுத்துட்டு போவா. திரும்பி வருவா, சமையல் பண்ணுவா. ஒரு கையில் இருக்கும், ரெண்டு கையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் வச்சுட்டு அதை பார்த்துட்டே தான் களியை பண்ணுவா. மறுபடியும் கையில் எடுத்துப்பா, வேற ஏதாவது வேலை பண்ணுவா. இப்படியே எல்லாம் பண்ணிட்டு ஒரு 12 மணி ஆயிடுத்து. கணவருக்கும் குழந்தைக்கும் சாதம் போடணும்னு நினச்சா. அவளை உட்காத்தி வச்சு இலையில சாதம் போட்டா. வெண்ணெயை போடணும் அப்படின்னு பார்க்குறா. வெண்ணெய் கலையத்தை எங்கே வச்சோன்னே அவளுக்கு தெரியல. வாசலுக்கு போகிறா, உள்ளே வரா, சமையல் ரூமுக்கு போகிறா, வீடு முழுக்க தேடிட்டா. வெண்ணெய் கலையத்தையே காணும். நினச்சிக்கிறா, உரியில் இருந்தாலாவது எடுத்து போடலாம், இங்கே வச்சு அங்கே வச்சு கையில் தூக்கின்ட்டு அலைஞ்சா மறந்து போய்டுறதே. இவளோட தோழி அங்கேருந்து வந்தா. என்னடி தேடிண்டே இருக்க அப்படின்னு கேட்டா. வெண்ணெய் கலையத்தை காணுண்டி, அவளுக்கு சாதம் போட்டுட்டேன், வெண்ணெயை போடணும்னு பார்க்குறேன், வெண்ணெய் கலையத்தை எங்கே வச்சேன்னே தெரியல, காணும் அப்படின்னா. வெண்ணெய் கலையமா? உங்காத்து வெண்ணெய் கலையமா? ஆமாண்டி, எதிர்த்தாத்துல திண்ணையில் கண்ணன் உட்காண்டிருக்கான், அவன் வழிச்சு வழிச்சு வெண்ணெய் சாப்பிட்டுன்னு இருக்கான் பாரு அப்படின்னா. அது எங்காத்து கலையந்தானாடி, நீ பாத்தியா அப்படின்னு கேட்டா. நான் பார்த்தேன், அது உங்காத்து கலையமே தான், அதில் கூட ஆர்கேன்னு உன்னோட பேர் போட்டிருந்ததுடி, நான் பார்த்தேன்டி அப்படிங்கிறா அந்த தோழி. இப்படி எல்லார் வீட்டு கலையமும் வெண்ணெய் கலையமும் அவங்கிட்ட தான் இருக்கும். இந்த லீலை எதை காட்டுறது அப்படின்னா, யாதோகனே அவகனனே மச்சானோ பலே பப்ரிங்கெங்கனார் பருதிதோக்ஷனே மார்ஜனாத்தோ அப்படின்னு எந்த வேலை பண்ணினாலும் அந்த கோபிகையோட மனசு மட்டும் கிருஷ்ணன்கிட்டயே தான் இருக்கும். கிருஷ்ணனை நினச்சுட்டே தான் இவ கலையத்தை தூக்கிட்டு போனா இல்லையா, அவளோட மனசு அவன்கிட்டயே தான் நிலைச்சி இருக்குமா எப்பவுமே. அவள்லாம் குடும்ப ஸ்திரீகள் தான், கோபிகைகள்லாம் குடும்ப ஸ்திரீகள். வீட்டு வேலை தான் செய்வா எப்பவுமே. ஆனால் அவள் மனசு எப்பவும் கோபாலன் இடத்திலேயே இருக்குங்கிறத காட்டுறது இந்த லீலை. இதுதான் இந்த லீலையினுடைய தத்துவம்.
அவளுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னா கிருஷ்ணன். கிருஷ்ண தியானமே தான் அவளுடைய தாரக மந்திரம். இந்த கோபிகை மாதிரியே பிருந்தாவனத்தில் ஒரு பிரஜவாசி இருந்தார். அவர் பக்தர், கிருஷ்ண பக்தர், ராதேனுடைய பக்தர். அவர் பேர் நாகாஜி அப்படின்னு பேர். அவருக்கு என்ன மந்திரம் தெரியுமா? தாரக மந்திரம் ராதா கிருஷ்ண தாரக மந்திரம் அவரோடது. எப்பவும் ராதா கிருஷ்ண மந்திரத்தையே தான் தியானம் பண்ணிட்டு நிகுஞ்சம் வழியாக நடந்து போயிட்டே இருப்பார். நிகுஞ்சம்னா என்ன அப்படின்னா கொடி வீடு. அந்த கொடி வீட்டில் புறா இருக்கும், பாம்பு இருக்கும், குருவி இருக்கும். அதெல்லாம் எந்த ரூபத்தில் இருக்கும் அப்படின்னா ராதையும் கண்ணனுமாவே அலைவார்களாம் அவள்லாம். அதாவது ராதையும் கண்ணனும் புறாவா பறப்பா, பாம்பா இருப்பா, இந்த மாதிரி குருவி ரூபத்தில் வருவா. அவளுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு அந்த நிகுஞ்சத்திலேயே தான் இவர் அலைவர். அப்படி அலைஞ்சின்னு இருக்கிற போது இவருடைய குடுமி ஒரு மரத்தில் மாட்டின்னு கொடுத்து, அதுலேருந்து பிரித்து எடுக்க முடியல. மரத்து கிளைய உடைச்சுடலான்னா இவாள்லாம் மரத்து கிளைய உடைக்க மாட்டாள். ஏன்னா நிறைய மகாத்மாக்கள் பிருந்தாவனத்தில் அலைவா, மரமாகவும் மகாத்மாக்கள் இருக்கலாம் இல்லையா, அதனால இவா உடைக்க மாட்டான். அங்கே இருக்கணும் தானே அவள்லாம் ஆசைப்பட்டு மரமாக வந்திருக்கா. அதனால உத்தவர் கூட குசும் சரோவர் அப்படிங்கிற ஒரு சரோவர் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் அங்கேயே தான் அவரும் அலைவாராம். அந்த குசும் சரோவர்லேயே தான் அவருக்கு ராதாகிருஷ்ண தரிசனம் கிடைக்குமா. யாரோ என்னுடைய குடுமையை வேணும்னே மாட்டி விட்டுருக்கா அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார். அவளே எடுத்து விடட்டும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டார் கீழே. கிருஷ்ணன் தான் இப்படி பண்ணுவான்ங்கிற பாவம் அவருக்கு. ராதே 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 ராதேன்னு ஜபிச்சுட்டே உட்காண்டிருக்கார். 3 நாள் ஆச்சு இப்படியே ஜபிக்கிறார். அன்ன ஆகாரம் சாப்பிடலை, ஆனால் துளி கூட இவர் அசரவே இல்லை. 4வது நாள் ஒரு மாட்டுக்கார பையன் வந்தான், கருப்பாக இருந்தான். சாது பாபா சாது பாபா அப்படின்னு கூப்பிட்டான். ஏன் இங்கே உட்காண்டிருக்கே அப்படின்னு கேட்டான். ஓ, குடுமி மாட்டின்னு கொடுத்தா, சரி நான் எடுத்து விடுறேன் சாது பாபா அப்படின்னா. தொடாதடா அப்படின்னார். சாது பாபா ஒத்தாசை தானே பண்ணுறேன்னு சொல்கிறேன், 3 நாளாக வேற பட்டினி கிடக்கே, குடுமியை நான் எடுத்து விடுறேனே அப்படின்னா. அதுக்கப்புறம் சொன்னா, கொஞ்சம் பால் சாப்பிடுங்கோ சாது பாபா, 3 நாளாக நீங்கள் பட்னியாக இருக்கேளே அப்படின்னு சொன்னான். யாருடா நீ, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்டார். நான் இந்த ஊரில் இருக்கிற ஒரு மாட்டுக்கார பையன். உனக்கு எதுக்குடா என் மேலே அக்கறை, நீ மாட்டி விடலை இல்லையா, போ அண்ணண்ட அப்படின்னு அவனை விரட்டினார். ரொம்ப நேரம் அவனோட வாக்குவாதம் நடந்தது. கடைசியாக அந்த மாட்டுக்கார பைய எப்படி காட்சி கொடுத்தான் அப்படின்னா கிருஷ்ணனா நின்றுட்டான். மன்மதனா பீதாம்பரதாரியா காட்சி கொடுக்குறான் அந்த சாது பாபாக்கு. நான் தான் மாட்டி விட்டேன், அதுக்கு தான் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னா. இதுக்கு தானே ஆசைப்பட்டார் அவர். அவனோட உறவு வேணும், அவனுக்கும் பக்தர்களுடைய உறவு வேணும். உடனே அந்த கிருஷ்ணரை பார்த்து சொல்றாரு, நீ எந்த கிருஷ்ணன்றா அப்படின்னு கேட்குறாரு. நந்தலாலாவா, யசோதா நந்தகிஷோரா, தேவகி நந்தனா, வசுதேவ புத்திர வாசுதேவனா, ருக்மிணி காந்தனா, சத்யபாமா மனோகரனா அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறவர். நீ எந்த கிருஷ்ணன் அப்படின்னு. ஒரே கிருஷ்ணன் தான், ஆனால் அவளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடக்கூடியவன் இந்த கிருஷ்ணன். எதை சொல்றதுன்னு தெரியல கண்ணனுக்கு. எந்த கண்ணனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கோ சாது பாபா அப்படின்னா, ராதாஷாம் நித்திய நிகுஞ்ச பிகாரி லால், அப்படி நீ அந்த பிகாரி லாலா இருந்தா என்னை தொடலாம் அப்படின்னுட்டார். என்ன பக்தி பாருங்க, என்ன வைராக்கியம் பாருங்க. ஆண்டாள் சொல்றாளே, எங்களுக்கு பிடிச்ச கண்ணனா நீ வரணும், நாங்கள் கோபிகையா வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே. இந்த பாட்டிலேயே தானே சொன்னாவோ, நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல போற.
உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், ராதாஷாம் நித்திய நிகுஞ்ச பிகாரிலால் தான் நான் இப்போ குடுமியை அழுக்கட்டுமா அப்படின்னு கேட்டார். தொடாதடா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, ராதிகா இல்லாமல் அவன் இருக்க மாட்டான், நீ பொய் சொல்கிற. ராதிகா எங்க அப்படின்னு கேட்டார் அவர். அசந்து போயிட்டான் கண்ணன். ஏ ராதிகா அப்படின்னு குரல் கொடுத்தான். அடுத்த க்ஷணம் மின்னல் மாதிரி இருந்தது. ராதிகா வந்து நின்னுட்டா பக்கத்தில். இப்போ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டான் கண்ணன். அப்பவும் என்ன சொல்கிறார் பாருங்கோ, ராதிகா சொன்னா நீ எடுக்கலாம் அப்படின்னு விட்டார். ஏன்னா இவர் ராதிகா பக்தர். ராதிகாவோட தாரக நாமம் தான் இவருக்கு எப்பவுமே. எடுத்து விட்டுட்டான். 2 பேரும் சேர்ந்து தரிசனம் கொடுத்தார்கள். அவளை விழுந்து வணங்கினார் இவர். இவருடைய தாரக மந்திரம் ராதாகிருஷ்ணன். ராதா ராதா ராதே தான். அப்போது கோபிகைகளுக்கும் பிரஜவாசிகளுக்கும் தாரக மந்திரம்னு எதுவுமே ஜபிக்க மாட்டா. இதைத்தான் அவள்லாம் ஜபிப்பா. இன்றைக்கும் இதைத்தான் அவள்லாம் ஜபிப்பா. எங்கே போனாலும் நீங்கள் பிருந்தாவனம் போகிறீங்கன்னா ராதே ராதேன்னு தான் ஜபிப்பா அவள்லாம். அப்போது இந்த எபிசோடில் மந்திரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை 2 நாளாக நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் கோபிகைகள் கண்ணன் கிட்ட எதை பிரார்த்திக்க போறா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.